மஸ்ஜிது சஹாபா JAQH தாங்கல் கிளை வழங்கும் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். இன்னல் ஹம்தலில்லாஹ் நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நு'மினு பிஹி வ நத்தவக்கலு அலைஹி வ நஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ மின் ஸய்யிஆத்தி அஅமாலினா. மன் யஹ்திஹில்லாஹு ஃபலா முதில்ல லஹு வ மன் யுத்லில்ஹு ஃபலா ஹாதிய லஹு. வ அஷ்ஹது அன் லா இலாஹா இல்லல்லாஹ் வஹ்தஹு லா ஷரீக லஹு வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு. قال الله تعالى في القرآن العظيم: يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. وقال أيضا: يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. وقال أيضا: يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. أما بعد. قال رسول الله صلى الله عليه وسلم: إن أصدق الحديث كتاب الله وأحسن الحديث هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற பேரன்புடையவனுமாகிய அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவின் திருப்பெயர் போற்றி ஸலாத்தும் ஸலாமும் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களது வழியை பின்பற்றி வாழ்ந்த சஹாபாக்கள், தபீகள், தபா தபீகள், இமாம்கள், சலஃபு சாலிஹீன்கள், இன்னும் உலக முஸ்லிம்கள் அனைவரின் மீதும் என்றென்றும் நிலவட்டமாக பிரார்த்தித்தவனாக அல்லாஹுடைய அச்சத்தை கொண்டு முதலாவதாக எனக்கு செய்கிறேன். கணேசத்திற்குரியவர்களே, அல்ஹம்துலில்லாஹ், நாம் அல்லாஹுடைய கிருபையினால் இந்த சுதந்திர இந்தியாவில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். இந்தியாவுடைய நமது தாய்நாடாக இருக்கக்கூடிய, நமது மண்ணாக இருக்கக்கூடிய இந்த இந்தியா சுதந்திரம் பெற்று 80 ஆண்டு காலங்கள் நிறைவு பெற்று அதனுடைய கொண்டாட்டங்கள் நடைபெற்று வருகின்றன. கணியத்திற்குரியவர்களே, இந்த தினத்தில், இந்த சுதந்திர தினத்திலே இந்தியாவுடைய சுதந்திரத்திற்காக முஸ்லிம்கள் எந்த அளவு பங்களிப்பு செய்திருக்கிறார்கள், இஸ்லாமியர்களுடைய பங்களிப்பு எந்த அளவு இருந்திருக்கிறது என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம். ஏனென்று கேட்டால், நாம் இந்த நாட்டிலே முஸ்லிம்கள் 2ஆம் தர குடிமக்களாக, 3ஆம் தர குடிமக்களாக, அவர்களுக்கு உண்டான அடிப்படை உரிமைகள் கூட மறுக்கப்பட்டவர்களாக நடத்தப்படக்கூடிய காலங்கள் இருந்து வருகின்றன. தமிழ்நாட்டில் அல்ஹம்துலில்லாஹ் ஏதோ பரவாயில்லை. ஆனால் வடநாட்டு பகுதிகளுக்கு சென்றால் முஸ்லிம்களுடைய வீடுகள் புல்டோசர்களை வைத்து இடிக்கப்படுகின்றன. மாட்டுக்கறி வைத்திருந்தார் என்ற ஒரு பெயரை கொண்டு கொல்லப்படுகிறார்கள். முஸ்லிம் என்ற அடையாளத்திற்காகவே சித்திரவதை செய்யப்படுகிறார்கள். அப்படியானால் நமக்கு இந்த நாட்டிலே சம உரிமை மறுக்கப்பட்டு நம்மை அடுத்த கட்ட குடிமக்களாக, மேல்தட்டு மக்கள் வேறு, இவர்களெல்லாம் கீழ்த்தட்டு மக்கள், இவர்களுக்கும் இந்த நாட்டுக்கும் சம்மதம் இல்லை, இவர்களெல்லாம் வந்தேரிகள், இவர்களெல்லாம் நம்முடைய நாட்டை ஆக்கிரமித்துக் கொண்டவர்கள் என்ற பெயரின் அடிப்படையில்
நம்மை ஒதுக்கப்பட்டவர்களாக, இரண்டாம் தரம் மூன்றாம் தரத்திற்கு தள்ளப்பட்டவர்களாக நம்மை ஆக்கி வைத்திருக்கிறார்கள். இதை வளமையாக கேட்டு கேட்டு நமக்கும் என்ன ஆகிவிட்டது என்றால், நாம் அப்படித்தான் போல, நாமெல்லாம் வந்தேரிகள் போல, நாமெல்லாம் இந்த நாட்டுல அடிமையாத்தான் வாழணும் போல, நாம இந்த நாட்டிலே நமக்கு எந்த உரிமைகளும் இல்லை, இந்த நாட்டில் நாம் வாழ்வதென்றால் ஏதோ பயந்து பணிந்து அப்படித்தான் வாழ்ந்தாக வேண்டும். இப்படிப்பட்ட ஒரு எண்ணம் நமக்கு, நம்முடைய மக்களுக்கு மத்தியிலும் ஏற்பட்டு விட்டது. இந்த தாழ்வு மனப்பான்மை, இந்த தன்னைத்தானே குறைப்படுத்திக் கொள்ளக்கூடிய இந்த மனப்பான்மை நம்முடைய சமூகத்திலும் பல பேர்த்திலே நாம இந்த நாட்டுல பயந்து பணிந்து குனிந்து இப்படித்தான் வாழணும் போல, நமக்கு இந்த நாட்டுல உரிமைகள் அப்படி கிடைக்காது என்று இருக்கக்கூடிய சூழலை நாம் பார்க்கிறோம். ஆனால் கண்ணியத்திற்குரியவர்களே, இந்த நாட்டிற்காக, இந்த நாட்டினுடைய விடுதலைக்காக நாம் செய்த தியாகங்களை நாம் அறிந்தோம் என்றால், நம்முடைய முன்னோர்கள் இஸ்லாமியர்கள் செய்த தியாகத்தை நாம் அறிந்தோம் என்றால், நாம் நெஞ்சை நிமிர்த்தி சொல்லலாம், இது எங்களுடைய நாடு என்று. இந்தியா எங்களுடைய பங்களிப்பால் சுதந்திரம் பெற்றது என்று நெஞ்சை நிமிர்த்தி சொல்லலாம். அந்த அளவுக்கு நம்முடைய முன்னோர்கள் இந்த நாட்டினுடைய விடுதலைக்காக அவ்வளவு பாடுபட்டு இருக்கிறார்கள். எத்தனை நபர்கள் தூக்கில் சென்றிருக்கிறார்கள், எத்தனை நபர்கள் சிறையில் தங்களுடைய வாழ்வை கழித்து விட்டார்கள், எத்தனை நபர்கள் பீரங்கிகளுக்கு முன்னாலும் துப்பாக்கிகளுக்கு முன்னாலும் தன்னுடைய நெஞ்சை உயர்த்தி காண்பித்திருக்கிறார்கள், எத்தனை பேர் தூக்கை முத்தமிட்டு இருக்கிறார்கள். அத்தனை தியாகங்கள் செய்து நம்முடைய தியாகங்களால் எல்லா சமூகமும் தியாகம் செய்தார்கள், மாற்று கருத்தில்லை. நம்மை போல இந்துக்களும் சரி, கிறிஸ்தவர்களும் சரி, சீக்கியர்களும் சரி, ஜெயினர்களும் சரி, அத்தனை பேரும் இணைந்து போராடி பெற்றதுதான் இந்த சுதந்திரம். ஆனாலும் நம்முடைய முயற்சி, முஸ்லிம்களுடைய முயற்சி, இஸ்லாமுடைய தியாகம் என்பது தனித்துவமானது. ஏன்? முதலாவது விஷயம், நாம இந்த ஆங்கிலேயர்கள் வருவதற்கு முன்னால் இந்தியா சுதந்திரம் அடைந்தது 1947 ஆண்டு ஆகஸ்ட் 15 என்று நடக்கக்கூடிய இந்த தேதி, 80 வருடங்களுக்கு முன்னால். அதற்கு முன்னால் ஆங்கிலேயர்கள் கிட்டத்தட்ட 200-300 வருடங்களாக இந்தியாவை ஆண்டு வந்தார்கள். பிரிட்டிஷ்காரர்கள் இந்தியாவை பிடித்து இந்தியாவிலே இந்தியாவுடைய மக்களை அடிமைப்படுத்தி அவர்கள் ஆட்சி செய்து கொண்டிருந்தார்கள். அவர்களுக்கு எதிராக முஸ்லிம்கள் களம் கண்டதற்கான முக்கியமான காரணம் என்னன்னா, அந்த ஆங்கிலேயர்கள் ஆட்சியை பறித்தது நம்மிடம் இருந்து. நாம ஏன் களத்துல முன்னாடி நின்னோம் அப்படின்னா, அவங்க ஆட்சியை பறிச்சது யார்கிட்ட இருந்து? நம்மகிட்ட இருந்து. அப்ப அவங்களுக்கு முன்னாடி ஆட்சி செஞ்சது யாரு? நாம முஸ்லிம்கள், முகலாயர்கள். இவர்கள்தான் இந்தியாவில கிட்டத்தட்ட 800 வருடங்கள் ஆட்சி செய்தார்கள். நாம் இந்த நாட்டை 800 வருடங்களாக ஆட்சி செய்திருக்கிறோம். 800 வருடங்கள். எவ்வளவு? 800 வருடங்கள். இன்னும் நம்ம சுதந்திரம் அடைந்து 100 வருடங்கள் கூட ஆகல. எத்தனை வருஷம் சொன்னோம்? எத்தனை வருஷம்? 80 வருஷம் தான் ஆயிருக்கு. ஆனா நாம இந்த நாட்டை எத்தனை வருஷம் ஆட்சி செஞ்சிருக்கிறோம்? 800 வருடங்கள் ஆட்சி செய்திருக்கிறோம். அந்த 800 வருடங்கள் ஆட்சி செய்து நம்முடைய ஆட்சியை பறித்தவர்கள் தான் யாரு? பிரிட்டிஷ்காரர்கள், ஆங்கிலேயர்கள். அப்ப நாம் போராட்டத்தை முன்னெடுத்தல் என்பது நம்மிடமிருந்து பறிக்கப்பட்ட ஆட்சியை மீட்பதற்காக, நம்மிடமிருந்து பறிக்கப்பட்ட ஆட்சி அது நம்மிடமிருந்து பிடுங்கப்பட்டதை என்பதற்காக நாம் போராடிய போராட்டம் என்பது அது சாதாரணமானது அல்ல. ஒருத்தர்கிட்ட ஒரு விஷயத்தை பறிச்சுட்டாங்க, அதற்காக அவர் போராடுவதும் ஒரு சாதாரணமாக போராடுவதற்கு வித்தியாசம் இருக்குல்ல. அப்ப நம்மிடமிருந்து பறிக்கப்பட்டதன் காரணத்தால் நாம் முன்னேற்பட்ட முயற்சிகள் என்பது சாதாரணமான விஷயங்கள் அல்ல. அப்ப நம்முடைய தியாகங்கள், நம்முடைய முன்னோர்களுடைய அந்த அர்ப்பணிப்பு உணர்வுகள் எல்லாம் ஏராளம் ஏராளம். பாருங்க, அதுல ஒரு சில விஷயங்களை உங்களுக்கு நினைவுபடுத்துகிறேன். மௌலானா அபுல் கலாம் ஆசாத் என்று சொல்லப்படக்கூடிய மிகப்பெரிய அவர் மார்க்க வல்லுநரும் கூட, சுதந்திர போராட்டத்தில் மிகப்பெரிய தியாகங்களை செய்தவரும் கூட. இவர் காந்தியடிகளுக்கு மிக நெருக்கமாக தேசப்பிதா என்று காந்தி அவர்களை சொல்கிறார்கள் அல்லவா?
காந்தியடிகளுக்கு மிக நெருக்கமாக இருந்தவர் தான் மௌலானா அபுல் கலாம் ஆசாத். இவர் ஆங்கிலேயர்களுடைய அந்த படிப்பை புறக்கணிக்க வேண்டும் என்பதற்காக தன்னுடைய BA படிப்பை பாதியிலேயே நிறுத்திவிட்டார். அவர்களுக்காக அந்த ஆங்கிலேயர்களை எதிர்த்து போராடி பலமுறை சிறைவாசம் கண்டிருக்கிறார், பலமுறை ஜெயிலுக்கு போயிருக்கிறார். அப்ப எல்லாம் எப்படின்னா கதர் ஆடை அப்படின்னு சொல்லுவாங்களா, அந்த காற்றண்டை கதர் நெய்வது, அந்நியர்களால் இறக்குமதி செய்யப்பட்ட ஆடைகளை நாம் பயன்படுத்தக்கூடாது, நாமாக நெய்த அந்த ராட்டையில சுத்தக்கூடிய அந்த கதர் ஆடை இருக்கு இல்லையா, அதை போட வேண்டும் என்று உடையிலும் போராட்டத்தை வெளிப்படுத்தக்கூடிய அந்த நிலை ஏற்பட்டது. அப்ப இவர் என்ன செஞ்சாரு, அந்த கதருக்காக தன்னுடைய திருமணத்தில் கூட கரடு முரடான அந்த கதர் ஆடையைத்தான் அறிந்தார். அந்த கதருடைய அந்த உலமாக்கள் எந்த அளவுக்கு ஃபத்வா கொடுத்தார்கள் என்றால், கதர் ஆடையைத்தான் அணிய வேண்டும், கதர் ஆடையிலேயே தங்களுடைய திருமணத்தை நடத்த வேண்டும், இந்த ஆங்கிலேயர்களால் உருவாக்கப்பட்ட ஆடை பயன்படுத்த வேண்டாம் என்ற அளவுக்கெல்லாம் மார்க்க அறிஞர்கள் இந்த ஆங்கிலேய எதிர்ப்பை இந்தியாவுடைய சொந்த தயாரிப்பான கதர் ஆடையை பயன்படுத்த வேண்டும் என்பதை வலியுறுத்தி சொல்பவர்களாக இருந்தார்கள். அபுல் கலாம் ஆசாத் அவர்கள் ஆங்கிலேயர்களுக்கு எதிராக பலமுறை சிறை சென்று கடைசியில் இந்தியா விடுதலை பெற்ற பின்னர் முதல் கல்வி அமைச்சராக இருந்தவர் யார்தான், மௌலானா அபுல் கலாம் ஆசாத். அவங்கதான் இந்தியாவுடைய முதல் கல்வி அமைச்சர். இன்னைக்கு இந்தியாவுல ஃபேமஸான இருக்கக்கூடிய கல்வி நிறுவனங்கள்லாம் பார்த்தோம்னா IIT, இப்படி இருக்கக்கூடிய ஃபேமஸான கல்வி நிறுவனங்கள், இதையெல்லாம் உருவாக்கியது யாரு, மௌலானா அபுல் கலாம் ஆசாத். அப்ப இதையெல்லாம் உருவாக்கியதுல மிகப்பெரிய பங்கு நம்முடைய பங்கு இருக்கிறது கணியத்துக்குரியவர்கள். அப்ப அந்த அளவுக்கு நாம் இந்த சுதந்திர போரிலே பங்கு பெற்று இருக்கிறோம். அதே போல் காந்தியடிகளுக்கு முகமது அலி, ஷவுகத் அலி என்ற 2 அலி சகோதரர்கள் இருந்தார்கள். அவங்க காந்தியடிகளுக்கு மிக இந்த ஹிலாஃபத் இயக்கம் என்று சொல்லப்படக்கூடிய, ஹிலாஃபத் நம்ம கேள்விப்பட்டிருக்கலாம், பொதுவாக பயன்படுத்தக்கூடிய வார்த்தை. அப்ப ஹிலாஃபத் இயக்கம் என்ற ஒரு இயக்கம் ஆரம்பிக்கப்பட்டு அந்த இயக்கத்தில் மிக தீவிரமாக செயல்பட்டார்கள். ஏன், இஸ்லாமிய ஆட்சி, முஸ்லிம்களுடைய ஆட்சியிலிருந்து பிடுங்கப்பட்டு வந்ததுதான் யாரு, ஆங்கிலேயர்களுடைய ஆட்சி. அப்ப அவர்களிடமிருந்து மீண்டும் முஸ்லிம்களிடம் ஆட்சி அமைய வேண்டும், ஹிலாஃபத் அமைய வேண்டும் என்று ஹிலாஃபத் இயக்கம் என்று ஆரம்பிக்கப்பட்ட இயக்கத்தின் மிக முக்கியமான புள்ளிகள் முகமது அலி, ஷவுகத் அலி சகோதரர்கள். இவர்கள் காந்தியடிகளோடு இணைந்து காந்தியடிகளுடைய ஒத்துழையாமை இயக்கம் என்று ஒரு இயக்கம் இருந்தது. அவர்களும் இவர்களும் இயந்து மிகப்பெரிய ஒரு ஆதரவை காந்தியடிகளுக்கு கொடுத்தார்கள். அப்ப இப்படிப்பட்ட நிலைகளை எல்லாம் நாம் இவர்களில நாம் பார்க்கிறோம். அதே போல சிப்பாய் புரட்சி என்று 1857ஆம் ஆண்டு சிப்பாய் புரட்சி என்று ஒரு பெரும் புரட்சி ஆங்கிலேயர்களுக்கு எதிராக நடைபெற்றது. இந்த சிப்பாய் புரட்சியில அதிகபட்சமாக பங்கு பெற்றவர்கள் முஸ்லிம்கள். சிப்பாய் புரட்சியில் அதிகபட்சமான தங்களுடைய பங்களிப்பை செலுத்தியவர்கள் முஸ்லிம்களாக இருந்தார்கள். அதே போல் இந்த காந்தியடிகளுக்கு பாருங்கள், அவர்களுக்கு தங்களுடைய சுயசரிதை காந்தியடிகள் தங்களுடைய வாழ்வை ஒரு புத்தகத்துல குறிப்பிட்டிருக்கிறாங்க. தன்னுடைய சொந்த வாழ்க்கைய புத்தகமா எழுதி இருக்கிறாங்க காந்தியடிகள். சத்திய சோதனை என்று தமிழிலும் அது மொழிபெயர்க்கப்பட்டிருக்கிறது. சரிங்களா? அதுல குறிப்பிடுறாங்க, காந்தியடிகள் குறிப்பிடுறாங்க, தன்னுடைய இயக்கத்திற்கு, தன்னுடைய போராட்டத்திற்கு ஆதம் ஜவேரி சகோதரர்கள் 150 கோடி சொத்துக்களை சுதந்திர பணிக்காக கொடுத்திருக்கிறார்கள். எவ்வளவு சொத்து? 150 கோடி. இன்னைக்கு உள்ள 150 கோடி இல்ல, என்னைக்கு இருந்த 150 கோடி, 80 வருஷம் 100 வருஷத்துக்கு முன்னால் இருந்த 150 கோடி. எவ்வளவு பெருசு! 100 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு 10 ரூபாய் என்பது அவ்வளவு பெரிய காசு. அப்ப அந்த காலத்துல 150 கோடினா எவ்வளவு பெரிய சொத்து. அவ்வளவு சொத்துக்களை ஆதம் ஜவேரி சகோதரர்கள் யாருக்கு கொடுத்திருக்கிறாங்க? மகாத்மா காந்தியடிகளுக்கு சுதந்திர போராட்டத்திற்காக கொடுத்து உதவி இருக்கிறாங்க. இவ்வளவு பொருளாதார தியாகம் பண்ணிருக்கோம் பாருங்க. 150 கோடி அந்த காலத்துலன்னா இன்னைக்கு எங்கேயோ போயிருச்சு அதனுடைய மதிப்பு. அவ்வளவு சொத்துக்களை தியாகம் செய்திருக்கிறார்கள் பாருங்க. வடநாட்டில் கூட செல்ல வேண்டாம், ஆதம் ஜவேரி சகோதரர் 150 கோடி கொடுத்திருக்கிறாங்களா. இங்க நம்ம தமிழ்நாட்டுல பாத்தீங்கன்னா
கப்பலோட்டிய தமிழன் என்று நாம் கேள்விப்பட்டிருக்கலாம். யார் அவங்க தெரியுமா? கப்பலோட்டிய தமிழன் வ.உ.சி. வ.உ. சிதம்பரனார் என்று சொல்லப்படுகிறது. அவரு சுதேசி கப்பல், இந்தியாவுக்கான கப்பல், நம்முடைய சொந்த கப்பல் போய் வர வேண்டும் என்ற அந்நியர்களுடைய கப்பலை நாம் புறக்கணிக்க வேண்டும் என்பதற்காக கப்பலை வாங்குவதற்காக முடிவு செய்கிறார். ஆனா கப்பல் வாங்கணும்னா எவ்வளவு பெரிய பொருளாதாரம் வேணும்? கப்பல் வாங்கணும்னா சாதாரண விஷயம் அல்ல. அப்ப அதற்கு பெரும் பொருளாதாரத்தை 2 லட்சம் மதிப்பிலான பொருளாதாரம், 2 லட்சம் அன்னைக்கு காசுக்கு 2 லட்சம் பக்கீர் முகமது ராவுத்தர் சேட் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு இஸ்லாமியர் கொடுத்து உதவினார். யாருக்கு? வ.உ.சி. கப்பலோட்டிய தமிழன், கப்பலோட்டிய தமிழன் என்று குறிப்பிடுவார்கள். ஆனால் அவருக்கு கப்பல் வாங்குறதுக்கு உதவி செஞ்சது யாரு? நம்முடைய இஸ்லாமியர். அப்ப பக்கீர் முகமது சேட் என்று சொல்லப்படக்கூடிய அவர்தான் 2 லட்சம் ரூபாயை கொடுத்து அவருக்கு கப்பல் வாங்குவதற்கு உதவி செய்தார். அப்ப இது எல்லாம் இவ்வளவு தியாகங்கள். நேதாஜி நம்ம கேள்விப்பட்டிருக்கலாம். நேதாஜி அவருடைய பேர் என்ன தெரியுமா? சுபாஷ் சந்திர போஸ் சொல்லுவாங்களா, நேதாஜி என்று சொல்லப்படக்கூடியவர். அப்ப நேதாஜி என்ன செய்ய, காந்திஜி இருக்கிறாங்களே, மகாத்மா காந்தியடிகள் என்னன்னா அவங்க அமைதி வழி போராட்டத்தை கையில் எடுத்தார்கள். அவங்க என்னன்னா ஆயுதம் வேண்டிய போராட்டம் இல்ல. மகாத்மா காந்தியடிகள் அகிம்சை போராட்டம், உண்ணாவிரதம், சத்தியாகிரகம் இப்படின்னு சொல்லிட்டு அதாவது அமைதி வழி போராட்டம் செய்தவர்கள் தான் யாரு? காந்தியடிகள். ஆனால் நேதாஜி இருக்கிற சுபாஷ் சந்திர போஸ் இவர் எப்படின்னா ராணுவ நடவடிக்கைகள், போர் நடவடிக்கைகள், ஆயுதம் ஏந்திய நடவடிக்கைகளை மேற்கொண்டவங்க தான் நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ். அவங்க ஒரு இந்திய தேசிய ராணுவம் என்று ஒரு ராணுவத்தை உருவாக்கினார்கள். இந்திய தேசிய ராணுவம் என்று ஒரு ராணுவத்தை உருவாக்கினார்கள். அந்த ராணுவத்தில் தளபதிகளாக, படை வீரர்களாக இருந்தவர்கள் பெரும்பான்மை முஸ்லிம்கள். யார்? நேதாஜியுடைய இந்திய தேசிய ராணுவத்துல ஆங்கிலேயர்களை எதிர்ப்பதற்காக அவர் உருவாக்கிய படையில பெரும்பான்மையாக தளபதிகளாகவும் சிப்பாய்களாகவும் இருந்தவர்கள் யாரு? முஸ்லிம்கள், நம்முடைய முன்னோர்கள். அவ்வளவு தூரம் என்ன செஞ்சிருக்கிறாங்க? அது மட்டும் இல்ல, அவருக்காக அந்த இந்திய தேசிய ஒரு ராணுவத்தை கட்டமைக்கிறேன்னா சாதாரண விஷயமா? ராணுவத்துக்கு என்ன வேணும்? ராணுவம் படை இருந்தா அதுக்கு என்ன வேணும்? ஆயுதம் வேணும் இல்லையா? அப்ப ஆயுதம்லாம் சும்மா கிடைச்சிடாது. ஆயுதம் வாங்கணும்னா அதுக்கு பணம் வேணும். அந்த பணங்களை எல்லாம் அள்ளி அள்ளி கொடுத்து உதவி செய்தவர்கள் நம்முடைய முஸ்லிம்கள். நேதாஜியினுடைய ராணுவத்திற்கு, இந்திய தேசிய ராணுவத்திற்கு அவ்வளவு பொருளாதாரத்தை அள்ளி அள்ளி கொடுத்து உதவியவர்கள் முஸ்லிம்கள். பொருளாதாரத்தை கொடுத்தாங்க, படையில தளபதியா இருந்தாங்க, சிப்பாயா இருந்தாங்க. அவ்வளவு தூரம் நேதாஜியை வியந்து போற்றும் அளவுக்கு. நேதாஜி கூட்டத்துக்கு போனார்னா சொல்லுவாரு, இவங்க கொடுத்த மாதிரி பொருளாதாரம் இந்த இந்தியாவுக்கு இன்னும் நிறைய தேவை இருக்கிறது. இவர்கள் எல்லாம் இந்தியாவிற்கு தேவையானவர்கள். இவர்களுடைய பங்களிப்பு அவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்தது என்று நேதாஜி தங்களுடைய கூட்டங்களிலே சொல்லக்கூடிய, முஸ்லிம்களை பாராட்டக்கூடிய அந்த நிலைகளை எல்லாம் நாம வரலாற்று குறிப்புகள்ல பார்க்கிறோம். அதே போல ஃபக்கீர்கள் என்று சொல்லப்படக்கூடிய இந்த என்ன செய்வாங்கன்னா, வீடு வீடா போய் தப்ஸ் அடிப்பாங்க. தப்ஸ் அடிச்சு என்ன செய்வாங்கன்னா, அவங்களுக்கு வரக்கூடிய பொருளாதாரத்தை கவிதைகளை பாடி கலெக்ட் பண்ணி கொள்வாங்க. அது கூடுமா கூடாதுன்றது அடுத்த பட்சம். ஆனால் இவர்கள் சுதந்திர போராட்டத்திலே வீடு வீடாக சென்று இந்த ஃபக்கீர்கள் என்பவர்கள் சுதந்திர போராட்ட பாடல்களை பாடி மக்களை சுதந்திரத்திற்காக தூண்டக்கூடியவர்களாக இருந்திருக்கிறார்கள். அந்த காலத்துல ஃபக்கீர்கள், இஸ்லாமிய சமூகத்திலே ஃபக்கீர்கள் என்று சொல்லப்படக்கூடிய அமைப்பினர், அந்த சமூகத்தினர் வீடு வீடாக சென்று தப்ஸ் அடிச்சு மக்களுக்கு அந்த சுதந்திர போராட்ட உணர்வை தூண்டக்கூடியவர்களாக இருந்திருக்கிறார்கள் என்ற விஷயத்தை நம்ம பார்க்கிறோம். சரி, இன்னைக்கு நம்ம தேசிய கொடி பார்க்கிறோம் இல்லையா? அதுல எத்தனை கலர் இருக்கு? 3 கலர் இருக்கா? என்னென்ன கலர் இருக்கு? மேல ஆரஞ்சு காவி கலர் இருக்கு, அதுக்கப்புறம் வெள்ளை கலர் இருக்கு, அப்புறம் பச்சை கலர் இருக்கு. இந்த சுதந்திர கொடியை வடிவமைத்தது யார் தெரியுமா? சுதந்திர கொடியை உருவாக்குனது யார் தெரியுமா? ஒரு முஸ்லிம் பெண்மணி. ஒரு முஸ்லிம் பெண்மணி தான் இந்தியாவுடைய கொடியை வடிவமைச்சாங்க. இன்னைக்கு தேசிய கொடி என்று இன்னைக்கு நாடெல்லாம் தேசிய கொடிகள் ஏற்றப்படுகின்றது. நாடு முழுக்க தேசிய கொடிகள் ஏற்றப்படுகின்றது. அத்தனை மக்கள் அந்த தேசிய கொடியை ஏற்றி இந்த தினத்தை கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள். ஆனா அந்த கொடியை வடிவமைச்சது யார் தெரியுமா? ஒரு முஸ்லிம் பெண்மணி. பத்ருதீன் தியாட்ஜி என்று சொல்லப்படக்கூடிய ஒரு முஸ்லிம் பெண்மணி தான் இந்த கொடியை வடிவமைச்சிருக்கிறாங்க.
அப்ப பாருங்க எந்த அளவுக்கு. அதனாலதான் குஷ்வந்த் சிங் என்று சொல்லப்படக்கூடிய மாற்று சமூகத்தை சேர்ந்த ஒரு நபர், ஒரு கல்வியாளர், குஷ்வந்த் சிங் சொல்லக்கூடிய மாற்று சமூகத்தை சேர்ந்த ஒரு கல்வியாளர், அவர் சொல்றாரு, இந்தியாவில முஸ்லிம்கள் இந்த இந்திய சுதந்திரத்திற்காக செய்த தியாகங்கள் அவர்களுடைய மக்கள் தொகை எண்ணிக்கை சதவீதம் இருக்கு இல்லையா, அதை விட அவர்கள் செய்த தியாகங்கள் அதிகம். அப்ப நாம மக்கள் தொகையில, இந்தியாவுடைய மக்கள் தொகையில நம்ம கூடவா குறைச்சலாம்? நம்முடைய சதவீதம் எவ்வளவு? கம்மி. ஆனால் அந்த சதவீதத்தை விட, அந்த கம்மியான சதவீதத்தை விட நாம செய்த தியாகங்களுடைய சதவீதம் அதிகம். அப்ப நம்முடைய தியாகம் என்பது அவ்வளவு அதிகமாக இருக்கிறது என்று நம்முடைய ஆள் சொல்லல. யார் சொல்றாரு? குஷ்வந்த் சிங் என்று சொல்லப்படக்கூடிய மாற்று சமூகத்தை சேர்ந்த ஒரு நபர் சொல்கிறார் என்றால், அப்ப அவர்களே ஒத்துக்கொள்கிறார்கள். பாருங்க, நம்ம எவ்வளவு தியாகம் செய்திருக்கிறோம், நாம இந்த நாட்டுக்காக எவ்வளவு தூரம் அர்ப்பணித்திருக்கிறோம் என்ற அந்த விஷயங்களை எல்லாம் அந்த குஷ்வந்த் சிங் என்று சொல்லப்படக்கூடிய அந்த நபர் சொல்கிறார். பாருங்க, இந்த கான் சாஹிப் என்று சொல்லப்படக்கூடிய மருதநாயகம் என்று கேள்விப்பட்டிருக்கலாம். மருதநாயகம் என்று சொல்லப்படக்கூடிய கான் சாஹிப் ஒரு காலத்துல ஆங்கிலேயருக்கு வேண்டியவராக இருந்தார். பின்னர் அவர் இந்திய விடுதலைக்காக அவர்களுக்கு எதிராகவே மாறினார். எதிராக மாறி மதுரையில அவர் என்ன செய்யறாருன்னா, ஆங்கிலேயருடைய கொடியை பீரங்கியுடைய வாயில் வைத்து சுட்டு பொசுக்கினார். சுதந்திர பிரகடனம் செய்தார். அவர் தொழுகை நடத்தி கொண்டிருக்கும் போது துரோகிகளால காட்டி கொடுக்கப்பட்டு ஆங்கிலேயர்கள் அவரை தூக்கிலிட்டு கொலை செய்தார். யாரு? கான் சாஹிப் என்று சொல்லப்படக்கூடிய மருதநாயகம் என்பவரை இவர் தொழுகை நடத்தி கொண்டிருக்கும் போது அவர் என்ன செய்யறாங்க, அவரை காட்டி கொடுக்கப்பட்டார் என்ற அந்த விஷயத்தை எல்லாம் நாம பார்க்கிறோம். அப்ப இந்த ஷா அப்துல்லா அசீஸ் என்று சொல்லப்படக்கூடிய அவங்க என்ன செய்யறாங்க அப்படின்னா, இந்தியாவை தாருல் ஹர்பாக, இந்தியாவை போருக்குரிய நாடாக பிரகடனம் செய்கிறார். இந்தியா போர் செய்வதற்குண்டான நாடு, இந்தியா போருக்குண்டான நாடு என்று போர் பிரகடனம் செய்கிறார்கள் ஷா அப்துல் அசீஸ் என்ற தெஹ்லவி என்று சொல்லப்படக்கூடியவங்க. அவ பாருங்க, இந்த நாட்டுல ஹைதர் அலி என்று சொல்லப்படக்கூடிய 18ஆம் நூற்றாண்டுல மிக சிறந்த தளபதியாக திகழ்ந்தா ஹைதர் அலி. இவங்க என்ன செய்யறாங்கன்னா, மைசூர் போர், ஆங்கிலேயர்கள் இவரை எதிர்த்து போருக்கு வராங்க. ஹைதர் அலியை எதிர்த்து, ஹைதர் அலியை ஆங்கிலேயர்கள் என்ன செய்யறாங்க, நீங்க எங்களுக்கு கட்டுப்பட்டு நடக்கணும்ன்றாங்க. ஹைதர் அலி என்ன சொல்றாங்க, நான் கட்டுப்பட்டுலாம் என்ன செய்ய முடியாது, நடக்க முடியாது. அப்ப போருக்கு வர்றாங்க. முதலாம் மைசூர் போர் நடக்குது. முதலாம் மைசூர் போர்ல ஹைதர் அலி வெற்றி பெறுறாங்க. யாருக்கு? ஆங்கிலேயருக்கு எதிராக ஹைதர் அலி அவர்கள் வெற்றி கொள்கிறார்கள். ஆங்கிலேயர்கள் சிரித்து பின்வாங்குகிறார். ஆங்கிலேயர்கள் பயந்து ஓடுகிறார்கள். அதற்கு அடுத்த போர்ல என்ன செய்யறாங்க அப்படின்னா, அவரை நேரடியாக எதிர்க்க முடியாமல் சதிவலை வீசி அவர்களை ஏமாற்றி என்ன செய்யறாங்க, அந்த போர்ல ஆங்கிலேயர்கள் வெற்றி பெற்று அவரை கொலை செய்கிறாங்க, ஹைதர் அலி அவங்கள. அப்ப அவங்களுடைய மகன் தான் யாரு? திப்பு சுல்தான். ஹைதர் அலியுடைய மகன் தான் யாரு? திப்பு சுல்தான். இவங்க என்ன செய்யறாங்க அப்படின்னா, தந்தையுடைய மறைவுக்கு பின்னாடி ஆங்கிலேயரை எதிர்த்து போர் செய்யறாங்க, வீரமாக போர் செய்கிறார்கள். 1790 அவங்க என்ன செய்யறாங்க, கடுமையான முறையில போர் செய்யறாங்க. ஒரு கட்டத்துல ஆங்கிலேயர்கள் இவரை பிடித்து விடுகிறார்கள். திப்பு சுல்தான் பிடிச்சிட்டு சொல்றாங்க, நீ எங்களுக்கு கட்டுப்பட்டு நடக்கணும், நீ எங்களுக்கு கட்டுப்பட்டு அடங்கி நடக்க வேண்டும் என்று சொல்லும்போது அவர் சொல்கிறார், முடியாது. 100 நாள் கோழையாக வாழ்வதை விட ஒரு நாள் வீரனாக வாழ்ந்து மடிவது சமம் என்று சொல்கிறார். அப்ப அந்த அடிப்படையில அவர் துப்பாக்கி குண்டுகளுக்கு இரையாகிறார். ஆங்கிலேயர்களுடைய துப்பாக்கி குண்டுகளுக்கு தீரன் திப்பு சுல்தான் அவர்கள் இரையாகிறார்கள். அப்ப இவ்வளவு பெரிய அஹ்மதுல்லா ஷா, மௌலவி அஹ்மதுல்லா ஷா என்பவர் என்ன செய்கிறாரு, நாடு முழுக்க சுற்றுப்பலம் செய்து புரட்சி பிரச்சாரம் செய்கிறார்கள். அந்த காலத்துல மௌலவிகள், உலமாக்கள் ஜும்மா மேடைகளை ஆங்கிலேயர்களுக்கு எதிரான கிலாபத்துடைய மேடைகளாக, ஆங்கிலேயர்களுக்கு எதிரான புரட்சியின் போராட்ட களத்தின் மேடைகளாக பயன்படுத்தினார். அந்த காலத்துல ஆங்கிலேயர்களுடைய காலத்துல ஜும்மா மேடைகள் ஆங்கிலேயர்களுக்கு எதிரான புரட்சி மேடைகளாக இருந்தன, மக்களை விடுதலைக்காக தூண்டக்கூடியவைகளாக இருந்தன. அப்ப அந்த அளவுக்கு உலமாக்கள் இந்த விஷயத்தில், ஆங்கிலேயர்களுக்கு எதிரான இந்த போராட்டத்தில் அந்த அளவுக்கு என்ன செய்கிறாங்க, இந்த விஷயத்தை முன்னெடுக்கிறார்கள்.
அப்ப ஆங்கிலேயர்களுடைய மொழி நாம இன்னைக்கு அந்த சமூகங்கள் யாரெல்லாம் நம்மை 2ஆம் தர 3ஆம் தர குடிமக்களாக இன்னைக்கு ஆக்கி வைத்து நம்மை அடிமைப்படுத்த வேண்டும், நம்மளை இந்த நாட்டை விட்டு துரத்த வேண்டும் என்று நினைக்கிறாங்களோ, இவங்க எல்லாம் அன்னைக்கு என்ன செஞ்சுட்டாங்க? ஆங்கிலேயர்களுக்கு அப்படியே சப்போர்ட் பண்ணி அவங்களுடைய விஷயங்களுக்கு அப்படியே வருந்து கட்டி கொண்டு அவங்களுடைய மொழியையும் அவங்களுடைய கல்வியையும் எடுத்துக்கொண்டு இன்னைக்கு பெரிய பெரிய பதவிகள்லயும் பெரிய பெரிய பொறுப்புகள்லயும் இருக்கிறாங்க. ஆனால் நம்முடைய உலமாக்கள் ஆங்கிலேயனுடைய மொழி கூட நமக்கு வேண்டாம் என்று இங்கிலீஷ் படிக்க கூடாதுன்னு ஃபத்வா கொடுத்தாங்க. இங்கிலீஷ் படிக்க கூடாதுன்னு அன்னைக்கு ஃபத்வா கொடுத்தாங்க. இப்ப ஏன் இன்னைக்கு நம்ம கல்வியில பின்தங்கி இருக்கிறோம்? ஏன் நமக்கு இன்னைக்கு நம்ம இந்த நாடுல பின்தங்கி இருக்கிறோம்? அன்னைக்கு ஆங்கிலேயனை எதிர்த்து நம்முடைய உலமாக்கள் இவனுடைய மொழி கூட நமக்கு வேண்டாம், இதை யாரும் படிக்க வேணாம்னு சொல்லி ஃபத்வா கொடுத்து அவர்களை நம்ம அந்த அளவுக்கு நம்ம இந்த நாட்டின் மீது பற்று கொண்டவர்களாக ஆங்கிலேயர்களை எதிர்ப்பதில் அந்த அளவுக்கு முயற்சி செய்தவர்களாக இருந்தார்கள். ஆனால் இன்னைக்கு நம்மை பார்த்து வந்தீர்கள் என்று சொல்லக்கூடியவர்கள் எல்லாம் இந்த போராட்டத்திலே ஒரு ஒரு சிறிதளவு கூட பங்கிலே அவர்கள் எடுத்திருப்பார்கள் என்று தெரியாத, ஆனால் அவர்கள் எல்லாம் படித்து படித்து இன்னைக்கு பெரிய பெரிய பதவிகள் இருக்கிறாங்க. அப்ப பாருங்க, அந்த மௌலவிகள் உலமாக்கள் எல்லாம் ஆங்கிலேயர்களுக்கு எதிராக பல விஷயங்களை சுற்றுப்பயணம் செய்து பிரச்சாரங்கள் செய்யக்கூடியவர்களாக ஜும்மா மேடையை ஆங்கிலேயர்களுக்கு எதிராக அந்த போராட்ட மேடையாக மாற்றியவர்களாக இருந்தார்கள். அப்ப அதுல இந்த ஷா அஹ்மதுல்லா என்ற மௌலவி இருக்கிறாங்களே, இவங்களை என்ன செய்யறாங்க அப்படின்னா பிடிச்சிட்டு வந்துடுறாங்க. ஆங்கிலேயர்கள் பிடிச்சிட்டு வந்து ஜெயில அடைச்சிருக்கிறாங்க. அவங்களுடைய கூட இருக்கக்கூடிய நண்பர்கள் அவங்களை ஜெயில உடைச்சு அவங்கள காப்பாத்தி தூக்கிட்டு போயிட்டாங்க. அவங்கள ஜெயில உடைச்சு அவர்களை எடுத்து வெளியேற்றி கொண்டு போய் விட்டார்கள். ஆனால் கடைசியில பாருங்கள், இன்னைக்கு யாரெல்லாம் நம்மை விரட்ட வேண்டும், நம்ம அடிமைப்படுத்த நினைக்கிறாங்களோ அதுல ஒருத்தன் தான் அயோத்தி மன்னனாக அப்ப இருந்தான். அவன் என்ன செஞ்சான் தெரியுமா? அவன் மாறு வேடத்திலே வந்து அவனுடைய தம்பி மூலமாக அந்த மௌலவியை சுற்றிக் கொள்கிறார்கள் ஆங்கிலேயருடைய பேச்சுக்கு இணங்க. அப்ப எந்த அளவுக்கு அவர்கள் ஆங்கிலேயர்களுடைய அடிவரடிகளாக இருக்கிறார்கள். ஆனால் நம்மை இன்று நம்மை பார்த்து அவர்கள் வந்தர்கள் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார். இந்த போராட்டத்திற்காக நாம எந்த அளவுக்கு முயற்சி எடுத்திருக்கிறோம், அவர்கள் ஆங்கிலேயர்களுக்கு எந்த அளவுக்கு அடிவரடிகளாக இருந்திருக்கிறார்கள், அவர்கள் நம்மை பார்த்து வந்தர்கள் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார். இப்ப எந்த அளவுக்கு நிலை இருக்கிறது பாருங்கள். அப்ப இந்த ஆங்கிலேயர்களுக்கு எதிரான போராட்டத்துல அஷ்ஃபகுல்லா கான் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு நபர், அஷ்ஃபகுல்லா கான் என்று சொல்லப்படக்கூடியவர் ஒரு ககேரி ரயில் சம்பவமான அதுல அவர் கைது செய்யப்படுகிறார். அவர் முஸ்லிம். அவரோட சேர்ந்து பல இந்து நண்பர்களும் என்ன செய்யறாங்க, சேர்ந்து அந்த கிளர்ச்சியில ஈடுபடுகிறார்கள் ஆங்கிலேயர்களுக்கு எதிராக. இப்ப அவரை என்ன செஞ்சுட்டாங்க, அவரை பிடிச்சிட்டாங்க. அவரை பிடிச்சிட்டு அஷ்ஃபகுல்லா கானை என்ன செய்யறாங்க அப்படின்னா, நீ முஸ்லிம், உன்னோட இருந்தவங்க பெரும்பான்மையான இந்துக்கள், இப்ப அவங்களை எல்லாம் நீ காட்டி கொடுத்தனா உன்னை நாங்க விடுதலை செஞ்சிடும், நிபந்தனையற்ற விடுதலை. ஏராளமான பணமும் கொடுக்கிறோம், நிபந்தனையற்ற விடுதலையும் கொடுக்கிறோம். என்ன செய்யணுமா? என்ன செய்யணும்? யாரை காட்டி கொடுக்கணும்? அந்த இந்துஸ் எல்லாம் நீ காட்டி கொடுக்கணும் அப்படின்னு சொல்ற. அஷ்ஃபகுல்லா கான் சொல்றாரு பாருங்க, அவர் பாறை போல நிக்கிறார், அசையாம நிக்கிறார். நான் யாரையும் என்ன செய்ய மாட்டேன், காட்டி கொடுக்க மாட்டேன் என்று எவ்வளவு ஆசை வார்த்தைகள் காட்டினாலும் அவர் அப்படியே இருந்தார். கடைசியில அவருக்கு என்ன செஞ்சாங்க, தூக்கு தண்டனை கொடுத்தார்கள். அவர் லப்பைக் அல்லாஹும்ம லப்பைக் என்ற ஹாஜிகளை போல தூக்கு கயிறை கழுத்தில் மாட்டிக்கொண்டு ஹாஜிகளை போல தல்பியா சொன்னவர்களாக அவர் தூக்கு கயிறை முத்தமிட்டார். இப்ப எந்த அளவுக்கு இருந்திருக்கிறாங்க பாருங்க. அப்ப நாம் எல்லோரும் சேர்ந்து ஒன்றாய் போராடி பெற்ற சுதந்திரம் தான். அவன் நாம யாரையும் காட்டி கொடுத்தது கிடையாது. நம்மோடு போராடிய நபர்கள் யாரையும் நாம் ஆங்கிலேயர்களிடம் அவர்களை காட்டி கொடுத்தது கிடையாது. உயிருக்கு பயந்து எங்கும் பணிந்து சென்றது கிடையாது. அப்ப எந்த அளவுக்கு இருந்திருக்கிறார்கள். அப்ப இந்த ஆங்கிலேயர்களுக்கு எதிரான போராட்டத்தில அல்லாமா அப்துல் ஹமீத் பாக்கவி அவர்கள் கதர் அணியாத முஸ்லிம் திருமணங்களில் கலந்து கொள்வதில்லை என்று அறிவித்தார்கள். கதர் அணியாத முஸ்லிமுடைய திருமணங்கள்ல கலந்து கொள்ள மாட்டோம் என்று அந்த உலமாக்கள் அறிவிக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள். ஏன்? கதர் என்பது ஆரம்பத்துல உங்களுக்கு சொன்னேன் இல்லையா,
சொந்த நாட்டில் தயாரிக்கப்படக்கூடிய ஆடை, ஆங்கிலேயன் இறக்குமதி செய்யப்பட்ட ஆடையை நாங்கள் பயன்படுத்த மாட்டோம். பாருங்க எந்த அளவுக்கு இருந்திருக்காங்க பாருங்க. அவனுடைய ஆடையை பயன்படுத்த மாட்டோம், அவனுடைய மொழியை பயன்படுத்த மாட்டோம், அவனுடைய கப்பலை பயன்படுத்த மாட்டோம். இப்படி எல்லாத்துக்கும் முன்னின்று நடத்தியவர்கள் நம்முடைய முஸ்லிம் சமூகத்தினர். மார்க்கத்தின் அடிப்படையாக ஜும்மாவுடைய மேடைகளிலே, மார்க்க பிரச்சாரங்களிலே இந்த போராட்டம் முன்னெடுக்கப்பட்டது. ஏதோ சாதாரணமாக எடுக்கப்பட்ட போராட்டங்கள் அல்ல. அப்ப எந்த அளவுக்கு இருந்திருக்கிறார்கள்? இந்த வல்லல் ஹபீப் என்பவர் நேதாஜி சுபாஷ் சந்திர போஸுடைய விடுதலை போராட்டத்துல மியான்மர்ல அவங்க சென்ற போது தன்னுடைய சொத்து அத்தனையும் கொடுத்துட்டார். நேதாஜியுடைய அந்த இந்திய தேசிய ராணுவத்துக்கு தன்னுடைய சொத்து அத்தனையும் கொடுத்துட்டாரு. அதனாலதான் நேதாஜி பயணம் செய்த இடங்கள்லாம் நாட்டை பிடிச்சிருக்கும் நோய் போகணும்னா ஹபீப் என்ற மருந்து தேவைன்னு சொன்னார். நாட்டை பிடித்திருக்கக்கூடிய நோய் போக வேண்டும் என்றால் ஹபீப் என்ற மருந்து வேண்டும் என்று நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் அவர் சொன்ன வார்த்தைகள் வரலாற்று புத்தகங்களை பதிவு செய்யப்படுகிறது. அப்ப எந்த அளவுக்கு இருந்திருக்கிறார்கள் பாருங்கள் கண்ணியத்திற்குரியவர்களே. அப்ப இந்த சுதந்திர போராட்டங்கள் என்பது சாதாரணமாக ஏதோ ஒரு நபர் 2 நபருக்காக நடத்தப்பட்டது அல்ல. அப்ப அத்தனை பேர் இந்த போராட்டங்களிலே அவ்வளவு கான் அப்துல் கபார் கான் என்று சொல்லப்படக்கூடிய எல்லை காந்தி என்றவரை குறிப்பிடுவார். எல்லை காந்தி, அவருக்கு பேரே எல்லை காந்தி, கான் அப்துல் கபார் கான் என்று சொல்லப்படக்கூடியவர். அவர் காந்தியுடைய அந்த அகிம்சை வழி போராட்டம் 2 பக்கம் இருந்திருக்கிறார். காந்தியுடைய போராட்டம் எப்படிப்பட்ட போராட்டம்? அகிம்சை வழி போராட்டம், அமைதியான போராட்டம். அதுலயும் பல முஸ்லிம்கள் நம்ம பாக்குறோம். யாரு? கான் அப்துல் கபார் கான், மௌலானா அபுல் கலாம் ஆசாத், அலி சகோதரர்கள், ஜுவேரி சகோதரர்கள், இப்படி அவர்களுடைய பக்கமும் நிறைய பேர் இருந்திருக்கிறாங்க. நேதாஜி சுபாஷ் சந்திரனுடைய போராட்டம் ஆயுதம் ஏந்திய போராட்டம். அதுலயும் பொருளாதார ரீதியாக தளபதிகளாக, சிப்பாய்களாக அதுலயும் பல பேர் இருந்திருக்கிறாங்க. அப்ப எல்லா பக்கமும் பாருங்க. அது தவிர கவிதை ரீதியாக, கவிதைகளாக, பாடல்களாக பெரும்பாலும் பாரதியார சொல்லுவாங்க இல்லையா? பாரதியார் மக்களுக்கு சுதந்திர போராட்ட உணர்வை தூண்டி கவிதைகள் எழுதினால பாடல்கள் பாடினாரு. ஆனால் அதே போல் பல மக்கள் முஸ்லிம்களிலே இருந்திருக்கிறார்கள். கவிதைகள்ல, உருது கவிதைகள் மூலமாக, பாடல்கள் மூலமாக மக்களை சுதந்திர போராட்டத்திற்கு தூண்டிய பல பேர் இருந்திருக்காங்க. ஆனால் அவர்களுடைய தேர்தல் பதிவு செய்யப்படுவது கிடையாது. அப்ப அந்த அளவுக்கு இந்த விடுதலை போராட்ட நடவடிக்கைகள் எல்லாம் எடுத்து செய்யப்பட்டு இருக்கின்றன. அதே போல் ஹக்கீம் அஜ்மல் கான் என்று சொல்லப்படக்கூடியவர் ஹிலாபத் மற்றும் ஒத்துழையாமை இயக்கங்கள்ல மிக முக்கியமான பங்கை வகித்தவர். ஹிலாபத் இயக்கம், ஒத்துழையாமை இயக்கம் எல்லாம் காந்தியடிகள் அவர்கள் ஆரம்பித்த அந்த ஒத்துழையாமை இயக்கத்தை தழுவி நடைபெற்ற இயக்கங்கள். அதுல ஜாமியா மில்லியா என்ற இஸ்லாமியாவின் அந்த பல்கலைக்கழகத்திலேயே மிக முக்கியமான பங்காற்றியவராக இருக்கிறார். உபைதுல்லா சிந்தி என்று சொல்லப்படக்கூடிய அவர் ஒரு மௌலவி. அவங்க என்ன செய்யறாங்க? ஆப்கானிஸ்தான் பகுதியில அங்க இருந்து கொண்டு இஸ்லாமிய அந்த நாட்டு உருவாக்கத்திற்கு பல முயற்சிகளை மேற்கொண்டாங்க. அப்ப என்னன்னா, இந்த சில்க் லெட்டர் மூவ்மெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. சில்க் லெட்டர்ன்றது பட்டு துணியில என்ன செய்வாங்கன்னா, லெட்டர் உருதுல இருக்கும். அந்த லெட்டர்கள் மூலமாக எழுதி அதன் மூலமாக ஆங்கிலேயர்களுக்கு எதிராக பல நடவடிக்கைகள் அங்கே மேற்கொள்ளப்பட்டன. அவர்களுக்கு புரியாத முறையில அந்த விஷயங்கள்லாம் பரிமாறப்பட்டு இந்தியாவை ஒரு சுதந்திர நாடாக உருவாக்குவதற்கான பல முயற்சிகளை மேற்கொண்டவர் தான் உபைதுல்லா சிந்தி என்று சொல்லப்படக்கூடியவர். அப்ப இவ்வளவு விஷயங்கள். மஹ்மூதுல் ஹசன் என்று சொல்லப்படக்கூடியவர் ரேஷ்மி ருமால் இயக்கம் மூலமாக அவர் மால்டா தீவுல சிறையில அடைக்கப்பட்டு அவர் கொடுமைப்படுத்தப்பட்டார். அதே போல ஹுசைன் அஹ்மத் மதனி என்று சொல்லப்படக்கூடிய மௌலானா ஹுசைன் அஹ்மத் மதனி என்று சொல்லப்படக்கூடியவர் இந்திய விடுதலை போராட்டத்தில் தீவிரமாக ஈடுபட்ட உலமாக்கள் ஒருத்தர். அவர் ஜம்மியத் உலமா ஹிந்து என்ற முக்கியமான அமைப்பின் தலைவராக பாருங்க. அங்கங்க ஒரு சில அமைப்புகள், சிலாபத் இயக்கம், ஜம்மியத் உலமா ஹிந்து, இப்படி எல்லாம் ஆங்காங்கே இவங்க ஒரு பத்திரிகை நடந்த அபுல் கலாம் ஆசாத் ஹிலால் என்ற ஒரு பத்திரிகை நடத்துறாங்க. இப்படி பத்திரிகைகள், இயக்கங்கள், இப்படி போராட்டங்கள், இப்படி பல வகைகளிலும் முஸ்லிம்கள் என்ன செய்யறாங்க? இந்த விடுதலை போராட்டத்துல பங்கு பெறுகிறார்கள். அப்ப இந்த மௌலானா மஹ்மூதுல் ஹசனுடைய ஃபத்வா, ஆங்கிலேயர்களுக்கு எதிராக ஃபத்வாக்கள் கொடுக்கப்பட்டன. ஆங்கிலேயர்களுக்கு எதிராக பல ஃபத்வாக்கள், மார்க்க தீர்ப்புகள், இவர்களுடைய விஷயங்களை எடுக்கக்கூடாது, இவர்களுக்கு எதிராக போராட வேண்டும், இந்தியா போராட்டத்திற்கு நாடு என்று பல விதமான ஃபத்வாக்கள் என்ன செய்யப்பட்டன? நம்முடைய உலமாக்கள் மூலமாக கொடுக்கப்பட்டன.
அப்ப இந்த விஷயங்கள் எல்லாம் நாம மிக கவனமாக பார்க்க வேண்டிய விஷயங்கள். அப்ப எத்தனை வகையான துன்பங்கள், சிறை தண்டனை அனுபவிச்சிருக்கிறாங்க, தூக்கு தண்டனை அனுபவிச்சிருக்கிறாங்க, துப்பாக்கி குண்டுகளுக்கு இரையாக்கி இருக்கிறாங்க, பீரங்கி குண்டுகளுக்கு இரையாக்கி இருக்கிறாங்க, தங்களுடைய குடும்பங்களை இறந்திருக்கிறார்கள். கேரளாவில் இருந்து மாப்பிள்ளாக்கள் என்று சொல்லப்படக்கூடியவர்கள் ஆங்கிலேயர்களை எதிர்த்து பேசியதற்காக, ஆங்கிலேயர்களை எதிர்த்ததற்காக கிட்டத்தட்ட 100க்கும் மேற்பட்டவர்கள், 130 140 பேர் என்ன செய்யறாங்கன்னா, ஆங்கிலேயர்கள் கேரளாவில இருந்து சென்னை ஹைகோர்ட்ல அவங்களுடைய கேஸ் நடக்குது. அதுக்காக அவங்களை ஏற்றி அனுப்புறாங்க. எப்படி ஏற்றி அனுப்புறாங்க தெரியுமா? கூட்ஸ் ட்ரெயின் இருக்கு இல்லையா, கூட்ஸ் ட்ரெயின்ல ஒரே பெட்டியில அந்த 130 பேரையும் அடைக்கிறார்கள். இன்னைக்கு கேரளால இருந்து சென்னைக்கு ஒரு நாள்ல வந்துடலாம், ஆனால் அன்னைக்கு 3 நாள் ஆகும். அந்த இன்ஜின், நீராவி இன்ஜின் அதெல்லாம் போட்டு வர 3 நாள் ஆகும். 3 நாட்களாக அவர்கள் அந்த 130 பேரும் ஒரே பெட்டியில அடைக்கப்பட்டு, அதுல ஒரு 20-30 பேர் இருக்கலாம், அவ்வளவுதான். அது கூட்ஸ் ட்ரெயின்ல ஜன்னல் இருக்குமா, காத்து இருக்குமா, எதுவுமே இருக்காது. சாப்பாடு கிடையாது, தண்ணி கிடையாது, தங்களுடைய சுய தேவைகளை நிறைவேற்றுவதற்கு கூட செல்ல முடியாது. அப்படி ஏற்றி அனுப்புகிறார்கள். வந்து சென்னையில திறந்து பார்த்தா பாதிக்கு மேற்பட்டவர்கள், முக்காவாசிக்கு மேற்பட்டவர்கள் அங்கே மௌத்தா இருக்கிறாங்க. மீதமுள்ளவர்களையும் கொண்டு போய் அங்க தூக்கு தண்டனை என்று வழங்கப்படுகிறது. அப்ப எந்த அளவுக்கு நம்முடைய சமூகம் இந்த நாட்டுக்காக தியாகம் செய்திருக்கிறது. இந்த எத்தனை சிறைவாசங்கள், எத்தனை ஜெயில்கள், எத்தனை துப்பாக்கி குண்டுகள், எத்தனை தூக்கு தண்டனைகள், அத்தனையும் அனுபவித்து விட்டுத்தான் இந்த சுதந்திரம் கிடைத்திருக்கிறது. ஆனால் பார்க்கலாம், எந்த ஒரு முஸ்லிமும், எந்த ஒரு முஸ்லிம் தலைவரும் ஆங்கிலேயர்களுக்கு கட்டுப்பட்டு சென்றார் என்று நம்ம பார்க்க முடியாது. ஆங்கிலேயர்களுக்கு அடிபணிந்து சென்றார் என்று நம்ம பார்க்க முடியாது. ஆனால் இன்னைக்கு நம்மை எந்த விதமான விஷயங்களிலும் பங்கு பெறாமல், நம்மை இன்னைக்கு வந்தேரிகள் என்று சொல்லப்படக்கூடிய, நம்மை இன்னைக்கு 2ஆம் தர குடிமக்களாக, 3ஆம் தர குடிமக்களாக நம்மை பார்த்து பேசக்கூடியவர்கள் இந்த RSS போன்ற அமைப்பை சேர்ந்தவர்கள். ஒரு நபரை சுட்டி காட்டுவாங்க, சாவர்கர். இவரும் என்ன செஞ்சாரு, அந்த காலத்துல ஆங்கிலேயர்களுக்கு எதிரான ஒரு முயற்சியை மேற்கொண்டவர் தான். ஆனா ஜெயில போய் வச்சுட்டாங்க. அந்தமான் நிக்கோபார் தீவுல நம்முடைய முஸ்லிம்களுடைய அத்தனை பேர்களுடைய பட்டியல் அங்க இருக்கு. அந்தமான் நிக்கோபார் தீவு ஜெயில போனா நம்முடைய முஸ்லிம்கள் எத்தனை பேர் அங்க சிறைவாசம் அனுபவிச்சிருக்கிறாங்கன்ற பட்டியல் அங்க இருக்கு, அந்த ஜெயிலுடைய ரெக்கார்ட்ல. யாருமே, அவ்வளவு கஷ்டமான ஒரு ஜெயில் அது அந்தமான் நிக்கோபார் தீவுன்றது. எல்லாத்துக்கும் தள்ளி போய் அங்க தீவுல வச்சு அவ்வளவு கஷ்டமான ஜெயிலு. யாருமே அங்கிருந்து எங்களுக்கு மன்னிச்சிருங்க, நாங்க இந்த தப்பெல்லாம் செய்ய மாட்டோம் அப்படின்னு யாரு ஒருத்தரும் கேட்ட மாதிரி வரலாறு கிடையாது. எந்த ஒரு முஸ்லிம் தலைவரும் ஆங்கிலேயருக்கு அடிபணிந்து சென்றதாக வரலாறு கிடையாது. ஆனா இவங்க ஒரு ஆளை சொல்லுவாங்க, சாவர்கர் என்று சொல்லப்படக்கூடிய சொல்லுவாங்க. இந்த இவர்கள்லாம் சொல்லுவாங்க, அவர்கள் பெரிய தேசத்தினுடைய அடையாளம், தேசத்தினுடைய விடுதலை போராட்ட தியாகி என்று சொல்வார்கள். அவர் ஆரம்பத்துல ஆங்கிலேயர்கள் எதிர்த்தார் தான். ஆனா அந்த அந்தமான் நிக்கோபார் ஜெயில தூக்கி போட்டாங்க. அவர் என்ன தெரியுமா செஞ்சாரு, ஒரு கட்டத்துல அந்த வேதனைகள்லாம் தாங்க முடியாம, என்ன மன்னிச்சிருங்க மன்னிச்சிருங்க மன்னிச்சிருங்கன்னு அவ்வளவு கடிதம் எழுதுறாரு ஆங்கிலேயர்கள். சாவர்கர் என்று. இப்ப கூட ரீசெண்டா ஒரு பிரச்சனை, கேரளால ஒரு சில நாட்களுக்கு முன்னாடி கேரளால அந்த சித்தாந்தத்தை சார்ந்த ஒரு ஆசிரியர் என்ன கேள்வி எடுத்திருக்காரு, எப்படி இந்திய சுதந்திர போராட்டத்தில் அதிகமான கொடுமைகளை அனுபவித்தது யார் அப்படின்னு ஆப்ஷன் போட்டா அதுல பதில் சாவர்கர் எழுதணுமா. அப்பதான் அந்த கொஸ்டின் ரைட்டா. அந்த ஆசிரியரை கேரளா கவர்மெண்ட் டிஸ்மிஸ் பண்ணிருச்சு. அதாவது டிஸ்மிஸ் இல்ல, தற்காலிக நீக்கம், சஸ்பெண்ட் பண்ணிருக்கிறாங்க. அப்ப இன்னைக்கு வரைக்கும் அவருடைய பேரை சொல்லி கொண்டிருக்கிறாங்களா. ஆனா அவர் என்ன செஞ்சாரு தெரியுமா, அந்த ஜெயில இருந்துகிட்டு பாருங்க எவ்வளவு லெட்டர் எழுதியிருக்கிறாரு பாருங்க ஆங்கிலேயர்களுக்கு. நம்ம இன்னைக்கு வந்தர்கள் என்று சொல்கிறார்களே, அவங்க செஞ்ச விஷயங்கள்லாம் பாருங்க. அவர் லெட்டர் எழுதுறாரு பாருங்க ஆங்கிலேயர்களுக்கு. 1911 ஜெயில இருந்து லெட்டர் எழுதுறாரு. அதாவது 1913 லெட்டர் எழுதுறாரு. I for one cannot but be the staunch advocate of constitutional progress and the loyalty to the English government. என்ன சொல்றாரு, என்னை மட்டும் நீங்க விடுதலை செஞ்சீங்கன்னா அரசியலமைப்பு சட்ட வழியில ஆங்கிலேய அரசாங்கத்திற்கு விசுவாசமாக தீவிர ஆதரவாளராக நான் இருப்பேன். யார் எழுதுறது, சாவர்கர் எழுதுறது பாருங்க. அடுத்து அவர் சொல்றாரு பாருங்க, I am ready to serve the government in any capacity they like.
அரசாங்கம் விரும்பும் எந்த பணியையும் நான் சேவை செய்வதற்கு தயாராக இருக்கிறேன். அதே போல என்ன சொல்றாரு, where else can the prodigal son return but to the parental doors of the government. என்ன சொல்றாரு, வழி தவறி சென்ற மகன் தன் தந்தையின் வாசலை தவிர வேறு எங்க திரும்ப முடியும். எப்படி சொல்றாரு, ஆங்கில அரசுடைய மகனம். வழி தவறி சென்ற மகன் தன் தந்தையின் வாசலை தவிர வேறு எங்க திரும்ப முடியும். அடுத்த வருஷம் லெட்டர் எழுத பாருங்க, 1914, அது 1918, 1920 எழுதுறாரு, the undersigned most humbly begs that he should be given in a last chance to submit his case. என்ன சொல்றாரு, பெக் அப்படின்ற வார்த்தையை பயன்படுத்துறார், பிச்சை எடுக்கிற வார்த்தையை பயன்படுத்துறார். எனது நிலையை முன்வைக்க கடைசி ஒரு வாய்ப்பை எனக்கு பிச்சையா என்ன செய்யுங்க போடுங்க அப்படின்றார். அப்ப ஆங்கிலேயர்களுடைய அடிவருடிகளாக அந்த சிறை தண்டனையிலிருந்து விடுதலை பெறுவதற்காக அத்தனை லெட்டரை எழுதின அவரு தேசத்தினுடைய அடையாளமா, தேசத்தினுடைய அந்த விடுதலை போராட்ட வீரரா. ஆனா அவ்வளவு தியாகங்கள் நாம செஞ்சிருக்கிறோம், அவ்வளவு தியாகங்கள் அஷ்ரஃபுல்லா கான், அதே போல எத்தனை பெயர்கள் நாம இப்போ அவ்வளவு பெயர்கள் உங்களுக்கு சொல்லி காமிச்சிருக்கிறோம். தூக்கு கயிறுகளை முத்தமிட்டவர்கள், தங்களுடைய நெஞ்சை துப்பாக்கிகளுக்கு நேராக நிறுத்தியவர்கள், தூக்கு கயிறுகளை, அதே போல பீரங்கிகளுக்கு முன்னால் நின்றவர்கள், எத்தனை பேரை நம்ம பார்க்கிறோம். அப்ப நாம வந்தேறிகளா? நாம் இந்த நாட்டுல 2ஆம் தர குடிமக்களாக இருக்கக்கூடியவர்களா? அப்ப கண்ணியத்திற்குரியவர்களே, இப்ப நாம சிந்திக்கணும், நாம யாருக்கும் இங்க அஞ்ச வேண்டியது கிடையாது. இந்த நாட்டுடைய சுதந்திரத்தில் நம்முடைய பங்களிப்பு அவ்வளவு இருக்கிறது. இந்த நாட்டினுடைய விடுதலையில் நம்முடைய பங்களிப்பு அவ்வளவு இருக்கிறது. நாம் யாருக்கும் அஞ்ச வேண்டியதில்லை. அல்லாஹ் சொல்கிறான், வலா தஹினு வலா தஹ்சனு வஅன்துமுல் அலௌன இன் குன்தும் முஃமினீன். நீங்கள் அஞ்ச வேண்டாம், நீங்கள் பயப்பட வேண்டாம், நீங்கள் மூமின்களாக இருந்தால் நீங்கள் தான் உயர்ந்தவர்கள், நீங்கள் தான் உயர்ந்தவர்கள். அப்ப அல்லாஹ் நமக்கு பயப்படாதீங்க, பயம் என்பது வேற, மரியாதை என்பது வேற. நாம் எந்த அதிகாரிக்கும் எந்த ஒரு ஆட்சியாளருக்கும் நாம் அஞ்ச வேண்டியது கிடையாது. நாம் அஞ்சுவதெல்லாம் யாருக்கு மட்டும்தான்? அல்லாஹ் ஒருவனுக்கு மட்டும்தான், அல்லாஹ் ஒருத்தனுக்கு மட்டும்தான். அப்ப அச்சம் என்பது வேறு, மரியாதை என்பது வேறு. யாருக்கு என்ன மரியாதை அந்த மரியாதையை கொடுப்போம். எந்த அதிகாரிக்கு, எந்த அரசியல் தலைவருக்கு, யாருக்கு என்ன மரியாதை அந்த மரியாதையை கொடுப்போம். ஆனால் அச்சம் பயம் என்பது என்ன கிடையாது. யாருக்கும் நாம் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. இந்த நாட்டுல நாம என்னமோ அவங்க சொல்ல சொல்ல நாம அப்படித்தான் போல, நமக்கு இந்த நாட்டுல எந்த உரிமை இல்லை போல, நாம வந்தறிகள் தான் போல, நாம அடிந்து பணிந்து குனிந்துதான் வாழணும் போல அப்படின்ற நிலை நமக்கு என்ன செஞ்சிடக்கூடாது, வந்துடக்கூடாது. நாம யாருக்கும் பயப்பட வேண்டியதில்லை, நாம யாருக்கும் அச்சப்பட வேண்டியதில்லை. இந்த நாட்டுக்காக நாம் சிந்திய ரத்தங்கள் எவ்வளவோ, இந்த நாட்டுக்காக நாம் அனுபவித்த சிறைவாசங்கள் எவ்வளவோ, இந்த நாட்டுக்காக நாம் இழந்த உயிர்கள் எத்தனையோ, இந்த நாட்டுடைய விடுதலைக்காக கணவனை இழந்த நம்முடைய பெண்கள் எத்தனை பேர் இருக்கிறார்கள், தந்தை இழந்த பிள்ளைகள் எத்தனை பேர் இருக்கிறார்கள். அத்தனை விஷயங்களும் இந்த நாட்டுடைய விடுதலைக்காக நாம் தியாகம் செய்திருக்கிறோம். எனவே இவர்களுடைய அரட்டலுக்கும் உருட்டலுக்கும் மிரட்டலுக்கும் பயப்பட வேண்டிய எந்த அவசியமும் நமக்கு இல்லை. இது நம்முடைய தாய்நாடு, நாம் போராடி பெற்ற சுதந்திரம், நம்முடைய முயற்சியின் அடிப்படையில் கிடைத்த சுதந்திரம் இது. எனவே இதிலே நாம் யாருக்கும் அச்சப்பட வேண்டியதில்லை. நாம் நெஞ்சை நிமிர்த்தி சொல்லலாம், இது எங்களுடைய தாய்நாடு என்று. நாம் அவ்வளவு ஆர்வத்தோடு, அவ்வளவு உரிமையோடு நாம் சொல்வதற்கு நமக்கு இந்த நாட்டிலே உரிமை உண்டு. கண்ணியத்திற்குரியவர்களே, அப்ப நாம் இந்த வரலாறுகளை எல்லாம் தெரிந்து கொள்ள வேண்டும். இந்த நாட்டினுடைய விடுதலைக்காக நம்முடைய மக்கள் செய்த தியாகங்களை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நம்முடைய இஸ்லாமிய கண்ணியம், இஸ்லாம் என்ற அடிப்படையில் நம்ம இருக்கக்கூடிய கண்ணியம், அது எப்போதும் நம்மை விட்டு செல்லாது. அதில் நாம் மிக உறுதியாக இருக்க வேண்டும். அதே நேரத்தில் ஒரு இந்த இஸ்லாமிய சமூகம் இப்படி வெகுண்டெழுந்த போது, இஸ்லாமிய சமூகம் இவ்வாறு முஸ்லிம்களுடைய அந்த நிலை உயர்ந்த போது, ஆங்கிலேய எதிர்ப்பு இருந்த போது, இந்த எதிர்ப்பை இல்லாமல் ஆக்க வேண்டும் என்பதற்காக ஆங்கிலேயர்கள் ஒரு சூழ்ச்சி செய்தார். என்னன்னா, இந்த முஸ்லிம்களை நேரடியாக நின்று தாக்க முடியாது, இந்த முஸ்லிம்கள் எதற்கும் அஞ்சாதவர்களாக இருக்கிறார்கள் அல்லாஹ்வை தவிர. அப்ப இவங்களை இவங்களுடைய மார்க்கத்தை சொல்லி எதையாவது சொல்லிதான் வழிகெடுக்க வேண்டும் என்ற அடிப்படையில் தான் ஆங்கிலேயர்கள்
ஒரு நபரை பிடிக்கிறார்கள். பஞ்சாபுடைய பகுதியில வாழ்ந்த ஒருவர் தான் மிர்சா குலாம் அஹ்மது காதியானி என்று சொல்லப்படக்கூடியவர். மிர்சா குலாம் அஹ்மத் என்று சொல்ல காதியான் என்ற ஊரில் இருந்தால் மிர்சா குலாம் அஹ்மத் அவனுடைய பெயர். அவனை பிடிக்கிறார்கள். அவனை பிடிச்சு இந்த முஸ்லிம்கள் நல்லா படிச்சவன், நிறைய மார்க்க விஷயங்கள் அறிந்தவன், அவனை பிடிக்கிறார்கள். அவனை காசை கொடுத்து அவனை விலைக்கு வாங்குகிறார்கள். அவனை விலைக்கு வாங்கி என்ன செய்யறாங்க அப்படின்னா, நீ இந்த முஸ்லிம்களை எங்களை எதிர்ப்பதை விட்டு திசை திருப்பு, உனக்கு என்ன வேணாலும் தரும். அப்ப அவன் என்ன செய்யறான் அப்படின்னா, அந்த மிர்சா குலாம் என்று சொல்லப்படக்கூடியவன் தன்னை நபி என்று வாதிட ஆரம்பிக்கின்றான். நான் நபி, எனக்கு வகி வருகிறது, எனக்கு வகி வந்த. இங்க உலமாக்கள் எல்லாம் ஆங்கிலேயர்களை எதிர்த்து பத்துவா கொடுத்து கொண்டிருக்கிறார்கள், ஜும்மாவுடைய மேடையில் முழங்கி கொண்டிருக்கிறார்கள். இவன் என்ன சொல்றான் அப்படின்னா, நான் நபி, எனக்கு வகி வருது, நாம யாரும் ஆங்கிலேயரை எதிர்க்க கூடாது என்று சொல்றோம். நாம யாரும் ஆங்கிலேயரை எதிர்க்க கூடாது, ஆங்கிலேயருக்கு கட்டுப்பட்டு போகணும், நான் நபி, எனக்கு நீங்க கட்டுப்படணும், நான் சொல்கிறேன் ஆங்கிலேயருக்கு நாம் கட்டுப்பட்டு செல்ல வேண்டும் என்று. அவனை நம்பியும் ஒரு கூட்டம் பின்னால் சென்றார்கள். இப்படி ஆங்கிலேயர்களால் உருவாக்கப்பட்டவன் தான் இந்த மிர்சா குலாம் அஹ்மது காதியானி என்று சொல்லப்படக்கூடியவன். தன்னை நபி என்று வாதிட்டான். தான் இறுதி நபி, நம்ம நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பின்னாடி நான் நபியாக வந்திருக்கிறேன் என்று சொன்னான். இவனையும் நம்பி ஒரு சில பேர் என்ன செஞ்சாங்க, பின்னாடி போனான். இவர்கள் எல்லாம் காஃபிர்கள். முஸ்லிம்கள் என்றால் இறுதி நபியாக முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களைத்தான் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அப்ப அதுலயே தெரிய வேணாமா, இறுதி நபி யாரு? முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்ப இவன் என்ன செய்யறானா, தனக்கு நபித்துவத்தை வாதிட்டு இவன் முஸ்லிம்களை அந்த குஃபுரிலே தள்ளக்கூடிய, இவனை நம்பி யாரெல்லாம் பின்னால் சென்றார்களோ இவர்கள் எல்லாம் காதியானிகள், அஹ்மதியாக்கள் என்று சொல்லப்படுவார்கள். இவர்கள் எல்லாம் முஸ்லிம்களே கிடையாது, இவர்கள் காஃபிர்கள். தெல்ல தெளிவாக உலமாக்களுடைய ஒட்டுமொத்த ஃபத்வா இருக்கிறது, இந்த அஹ்மதியாக்கள் என்பவர்கள் காஃபிர்கள் என்று. அப்ப தன்னை நபி என்று வாதித்தவன் தான் இந்த மிர்சா குலாம் அஹ்மது காதியானி என்று சொல்லப்படக்கூடிய. இன்னைக்கு கூட என்ன செய்யறாங்க, இருக்கிறாங்க காதியானிகள். காதியானிகளுடைய பள்ளிவாசல் கூட ஆங்காங்க இருக்கிறது. அஹ்மதியாக்கள், காதியானிகள். அப்ப இவங்க எல்லாம் கவனமா இருக்கு. இவங்க என்ன செய்வாங்க, தங்களை முஸ்லிம்களை போன்று காட்டிக்கொண்டு இவங்க தங்களுடைய கொள்கைகளை நுழைப்பதற்கு, விஷமத்தை செய்வதற்கு இருப்பார்கள். அப்ப இவங்ககிட்ட என்ன செய்யக்கூடாது. இவங்க எப்படி அன்னைக்கு பிரிட்டிஷ் கவர்மெண்ட்டுக்கு ஒத்து ஓதி இருந்தார்களோ அதே போல இன்னைக்கு இந்த பிஜேபி கவர்மெண்ட்டுக்கு ஒத்து ஓதக்கூடியவர்கள் இந்த அஹ்மதியாக்கள், காதியானிகள். அதுல இருந்து புரிஞ்சுக்க வேணாமா, உலமாக்கள் எல்லாம் ஆங்கிலேயர்களை எதிர்த்து ஜும்மா மேடைகளை முழங்கி கொண்டிருக்கிறார்கள். இந்தியாவை தாருல் ஹர்பாக, போராட்ட களமாக அறிவித்துக் கொண்டிருக்கிறார்கள். இவன் ஒருத்தர் என்ன செய்யறான்னா, பிரிட்டிஷ் கவர்மெண்டால் விலைக்கு வாங்கப்பட்டு நான் நபி என்று சொல்கிறான், பிரிட்டிஷ் கவர்மெண்டை எதிர்க்க கூடாது என்று சொல்கிறான். அவனை நம்பி ஒரு கூட்டம் சென்றது. இன்னைக்கும் அவனை தொடர்ந்து என்ன செஞ்சாங்க, வந்து கொண்டு இருக்கிறார்கள். அப்ப இன்னைக்கு யாரு கூட இருக்கிறாங்க, அவங்க பிஜேபி கவர்மெண்டோட இருக்கிறாங்க. அப்ப இதுல இருந்தே இவர்கள் முற்று முழுவதுமாக இவர்களுக்கும் இஸ்லாத்துக்கும் சம்பந்தம் கிடையாது. இவர்கள் அப்பட்டமான காஃபிர்கள். ஏன், யாரு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பின்னாடி ஒருவனை நபி என்று ஏற்றுக்கொள்கிறார்கள், அவர்கள் அப்பட்டமான காஃபிர்கள் என்பது தெல்ல தெளிவாக விளங்குகிறது. அப்ப இந்த விஷயத்தை நாம் என்ன செய்யணும், புரிந்து கொள்ள வேண்டும். அதே போல இறுதியாக சகோதரர்களே, நம்முடைய நாட்டுப்பற்று, நம்முடைய நாட்டுக்காக நாம் செய்த தியாகங்கள், இந்த நாட்டின் மீது நாம் வைத்திருக்கக்கூடிய நேசம், இந்த நாட்டின் மீது நாம் வைத்திருக்கக்கூடிய அந்த பற்று, இதெல்லாம் இருக்கு. அல்ஹம்துலில்லாஹ், இதெல்லாம் உண்டு. ஆனால் இந்த விஷயம் என்பது மார்க்கம் அனுமதித்த விஷயம் தான், தடை செய்த விஷயம் அல்ல. நாட்டை நேசித்தல், ஒருத்தர் வாழ்கிறான்னா அந்த வாழ்கிற ஊரை நேசித்தல், இது எல்லாம் தடை கிடையாது. இதுல அவர் அதற்காக போராடுவது, அதற்காக முயற்சி செய்வது, இதெல்லாம் மார்க்கத்தில தடை இல்லை. ஆனால் இஸ்லாமிய மார்க்க பற்றை விட மற்ற பற்றுக்கள் மேலோங்கி விடக்கூடாது. நமக்கு இஸ்லாம் அதுதான் முதன்மைத்துவம் வாய்ந்தது, இஸ்லாம் அதுதான் முன்னுரிமை வாய்ந்தது. அப்ப இஸ்லாமை மார்க்க பற்றை விட வேறு எதுவும் என்ன இல்லை, முக்கியத்துவம் வாய்ந்தது அல்ல. அப்ப அந்த விஷயத்தை நாம் என்ன செய்யணும், மனதில வைத்துக் கொள்ள வேண்டும். அப்ப நாம் இந்த நாட்டுக்காக போராடி பெற்ற சுதந்திரங்கள், இதில் நம்முடைய பங்களிப்பு ஏராளமாக உண்டு. இதிலே நாம் யாருக்கும் அச்சப்பட்டு, யாருக்கும் பயப்பட்டு வாழ வேண்டிய அவசியம் இல்லை. நிமிர்ந்து நிற்பவர்களாக, உறுதியோடு நிற்பவர்களாக, நெஞ்சை நிமிர்த்தி இந்த நாட்டினுடைய குடிமக்கள் என்று சொல்வதற்கு தகுதியானவர்கள் நாம். எனவே அந்த விஷயத்தில் அல்லாஹ் தஆலா நம்ம எப்பவும் உயர்வானவர்களாகவே இந்த நாட்டிலே இஸ்லாமிய மார்க்கத்தை சுதந்திரமாக கடைபிடித்து இஸ்லாமை
நிம்மதியாக கடைபிடித்து வாழக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் தஆலா எப்போதும் நமக்கு இந்த நாட்டிலே தந்தல் புரிவானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சுப்ஹானக்கல்லாஹும்ம வபிஹம்திக அஷ்ஹது அன் லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக்.